அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் அறிந்த தகவல் பரிமாற்றம் எண் 5. இதில் தர்மத்திற்கு ஒரு எல்லையே கிடையாது என்பதை பற்றி ஒரு அரிய சம்பவம் நாம் அறிந்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தென்னிந்தியாவில் லோடி வம்சம் ஆண்டு வந்தனர். இதில் மிகவும் புகழ் பெற்றவர் சிக்கந்தர் லோடி என்னும் அரசராவர். இவர் நீதி நேர்மை ஆட்சி செய்தவர். தர்மத்தில் நமது சமுதாய அறிஞர்கள், உலமாக்கள், கல்வியாளர்களுக்கும் அநேக ஏழை மக்களுக்கும் மிகவும் மரியாதை கொடுப்பவராக இவர் ஆட்சி செய்தார். இப்போது இவரது சபையில் ஜைனுத்தீன் என்பவர் இருந்தார். இவர் சிறந்த கல்விமான், இறை பக்தியாளர், எல்லையில்லாத தர்மம் சிந்தனையை கொண்டவராக இருந்தார். ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டை ஒரு டைம் டேபிள் போட்டே இவர் வணக்க வழிபாடுகள் இரவு பகலாக செய்வராக இருந்தார். இங்கு ஒரு நாள் அரசர் லோடி ஒரு வேலையாளை இந்த ஜைனுதீன் வீட்டுக்கு அனுப்பி இவரை அழைத்து வரச் சொன்னார். ஜைனுதீன் அழைத்தும் வரவில்லை. மீண்டும் சிறிது நேரம் கழித்து அவரை அழைத்து வரச் சொன்னார். இப்படி 3 முறையும் அழைத்தும் இந்த ஜைனுதீன் அவர்கள் அரசரிடை வரவில்லை. இந்த நிலையில் இந்த அழைக்கச் சென்ற வேலையாள் மனதில் ஷைத்தான் புகுந்து விட்டான். அரசரிடம் திரித்து கூறினான். அரசரே, இவர் எப்போதும் இப்படிதான், தாங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுப்பதில்லை என்று தவறுதலாக இவர் அரசர் காதில் போட்டு விட்டான். அதன் பின் அரசர் யோசிக்கிறார். அரசருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. அன்று நாள் வெள்ளிக்கிழமை என்று அறிந்த அரசர் இந்த ஜைனுதீன் அதிகமான வணக்க வழிபாடு செய்பவர், எங்கும் வெளியே வரமாட்டார் என்பதை புரிந்து சரி பரவாயில்லை என்று வேலையாளை அனுப்பிவிட்டார். இந்த ஜைனுதீன் தர்மம் எப்படி எனில், ஏழை பணக்காரர் நடுத்தர வர்க்கத்தினர் என பாராமல் யார் யாரெல்லாம் இவரை தர்மமோ உதவியோ கேட்டு வந்தால் எது முடியாது என்று சொல்பவரே கிடையாது. தர்மம் செய்து கொண்டே இருப்பார். கைமாத்து கேட்டவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கார். இதில் அநேகம் பேர் இந்த கைமாத்து கடன் வாங்கியவர்கள் அவர்களாகவே சில பத்திரங்களை எழுதி கொடுப்பார்கள். ஆனால் இவர் அதை பொருட்படுத்த மாட்டார், வாங்கவும் மாட்டார். இருந்தாலும் வாங்குவோர் மன உறுத்தலால் இவைகளை இவர் வாங்கி வைத்து கொள்வார். இதன் பின் அவர்களுக்கு பணத்தை சொல்வார். வேணும் என்றும் கேட்கவும் மாட்டார். இப்போது லோடி அரசர் சில காலத்தில் மரணித்து விட்டார். பின்னால் இந்த ஜைனுதீனுக்கு பதவி இல்லாமல் இழந்து தனிமையாக ஆகிவிட்டார். காலப்போக்கில் இவரும் தர்மம் செய்து பரம ஏழை ஆகிவிட்டார். இப்போது ஒரு நாள் இவர் வீட்டில் இருந்த இந்த கடன் வாங்கியவர்கள் எழுதி கொடுத்த பத்திரங்கள், 10 பேப்பர்கள் இவைகளெல்லாம் கிழித்தவராக இருந்து தன் வேலையாளை அழைத்து இந்த பத்திரங்களின் எழுத்துக்களை தண்ணீர் ஊற்றி அழிக்க செய்கிறார். ஆனால் எவ்வளவு அழித்தாலும் இந்த எழுத்துக்கள் அழியவே இல்லை. இப்போது இவருடைய துணைவியார், ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் என்று தன் கணவரை கேட்டபோது அதற்கு ஜைனுதீன் பதில் கூறினார். நாம் வசதியாகவும் பணக்காரராகவும் இருப்பதபோது ஏழை பணக்காரர் இல்லாமல் கடன் எத்தனையோ பேருக்கு நாம் பணம் கொடுத்து உதவி இருக்கிறோம். இப்போது நமது சூழ்நிலை ஒரு ஏழையாக ஆகிவிட்டோம். இந்த பேப்பர்களை நான் ஒரு கணம் பார்த்தால்
எனக்காகவே ஷைத்தான் உள்ளே புகுந்து தர்மம் போக கடனாக கொடுத்தவர்களை திருப்பி கேட்கக்கூடிய எண்ணம் எனக்கு உண்டாகிவிடும். அல்லாஹ் எனக்கு கொடுத்த தர்ம சிந்தனை இதனால் கெட்டு போய்விடும். இதன் பின் நானும் இறந்துவிட்டால் இந்த பேப்பர்களையும் பத்திரங்களையும் நம் பிள்ளைகள் இதை பார்த்து இந்த பணத்தை அந்த பணம் பெற்றவர்களிடம் போய் திருப்பி கேட்க மனம் தூண்டிவிடும். செய்த உதவியை என்னால் திருப்பி பெற மனம் வரவில்லை. அதனால் தான் இப்படி செய்கிறேன் என்று தன் மனைவியிடம் கூறினார். இவரது தர்மம் இன்றைய கணக்கில் பார்க்கும்போது சுமார் 30 கோடி இருக்கென்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். இதன் மூலம் படிப்பினையாவது மறுமையை நன்மையை விரும்புவோர் அல்லாவின் திருப்பொருத்தத்தை பெற்றவர் எப்போதுமே தன்னுடைய சிந்தனையிலிருந்து எதையுமே மாற மாட்டார்கள். அல்லாவின் திருப்பொருத்தமே அவர்களுக்கு வேண்டும் என்று தங்களை செய்தவர்களில் இவரும் ஒருவராக நாமும் ஒரு கணம் இந்த தகவல் பரிமாற்றத்தை சிந்திப்போமாக.